ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, எதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரின்ட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எதாவது பண்ணி சாப்பிட்லாமே அப்படின்ட்டு வெங்காயத்தை வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியாச்சுங்க. சரின்ட்டு வெங்காய பஜ்ஜி மாதிரி போட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டோங்க. ஸோ இந்த மஞ்சூரியன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாடல் தான். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ எங்கள் வீட்டில் நானும் எங்கள் மம்மியும் மட்டும்தான், தம்பி காலேஜ் போயிருந்தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 வெங்காயத்துக்கிட்ட எடுத்துகிட்டேன், பெரிய வெங்காயம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தயிர் வெங்காயத்துக்கு வெட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு மாதிரி சைடு வெட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டி முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் ஃபுல்லுமே இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லு ஒரு பீஸாக கட் பண்ணி அந்த இதை வந்து பிரித்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்போ பிசையும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ஒட்டி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியே இப்போ செஞ்சோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும், திட்டு திட்டா. ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி தான் உதிரியாக இருக்கணும். பாருங்களேன் இப்படி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு எப்பயும் போல் நம்ம பொரிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கடலை மாவு போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் கடலை மாவு போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. அது ஒரு 2, 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தான் நம்ம போடணும். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. ஸோ நல்லா போட்டு முடிச்சதும் உங்கள் வீட்டில் வத்தப்பொடி இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு உரப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பொடியிலே உரப்பு இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த பொடியவே போட்டுக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு போட வேண்டிய வேலை இருக்கும். ஸோ இன்னொரு சிக்கன் பொடி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா உப்பு அதிலே ஆட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் ஆனது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இதை போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் வேணும்னா அந்த பஜ்ஜி பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக போட்டிருந்தேன், சாரி அந்த கிளிப்ஸை எடுக்க மறந்துட்டேன். ஏன்னா நம்ம கிண்டும் போது நல்லாயிருக்குங்க, அது பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ஒட்டுற அளவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ நல்லா அந்த தூள் ஃபுல்லும் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு ஒட்டுற அளவு நல்லா பிசைஞ்சு நல்லா அந்த மாவெல்லாம் உள்ளே போகிற அளவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும். நீங்கள் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா கொலன்னு ஆகிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக தான் தண்ணி, இந்த வேவு லைட்டாக தொளிச்சு விட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா அதை லைட்டாக பண்ணதுக்கப்புறமே நமக்கு ஒரு மாதிரி நல்லா கட்டியாக வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கடலை மாவு அரிசி மாவு சேர்த்துருக்கனால நமக்கு இருக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா நல்லா மசாலா ஒட்டுற அளவு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா உதிரியாக நம்ம கையை வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உருண்டை பிடிக்கணும். ஸோ உங்களுக்கு எத்தனை பீஸ் வரும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 6 பீஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ நான் அதை பார்த்திங்கன்னா நல்லா நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது பிசையும் போது பார்த்திங்கன்னா நம்மளை இறுக்கி பிசைகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த வெங்காயம் வந்து பிரியாமல் இருக்கும். அதனால தான் நம்ம இறுக்கி பிசைகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்குங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 6 பீஸுக்கிட்டே 7 பீஸுக்கிட்ட வரும். நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பீஸாக எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு 6 பீஸ் கிட்ட வந்துச்சா. ஸோ அதை தனியாக நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடணும். ஸோ அதை ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ ஊற்றி முடிச்சுட்டு இதை நம்ம பொரிக்கிறது தான் நமக்கு வேலை. ஸோ எனக்கு பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. ஸோ நல்லா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் பொரிக்க வேண்டியது தானே வேலை. அதை பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுட்ருந்தேங்க. ஸோ நானும் எண்ணெயில் போட்டுட்ருந்தேன். ஸோ எனக்கு இந்த எண்ணெயில் போடுறது தாங்க கொஞ்சம் பயமாகவே இருக்கும். அதை தான் பார்த்து போட்டுக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா ஆல்ரெடி நிறைய தடவை கையில் தெரிச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா பார்த்து போட்டுட்ருப்பேன். ஸோ போட்டது ஒரு 2, 3 திருப்பி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் எல்லா இடத்துலையும் எண்ணெய் படும். அப்போ தான் நான் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும், கீழே வரைய ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து எண்ணெயில் எந்த ஒரு பிசுனுமே ஒட்டாமல் இருக்கும். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி விட்டுக்கோங்க, எல்லா பக்கத்துலேயும் வேகிற அளவு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே டக்குன்னு எடுத்துருங்க. ஏன்னா சீக்கிரமாகவே கருகிரும் வெங்காயங்கிறது பார்த்திங்கன்னா. அதனால் நல்லா வேக விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு தான் இருந்துச்சு. எப்படி வெந்திருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வெந்ததுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே தனியாக எடுத்து நானும் ஒரு தட்டில் வச்சுட்டேன் நான். ஸோ வச்சதும் பார்த்திங்கன்னா மீதி உள்ள 2 எல்லாத்தையுமே போட்டுட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். பொரிச்சு எடுத்துகிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா 6 பீஸு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எனக்கு இந்த ஸ்டேஜில் தான் வந்துருந்துச்சு, நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா வந்து இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்.
அதை தான் எப்படி பண்ணணும்னு பார்க்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடமிளகாய் எடுத்துக்கோங்க. அதில் அரை இது மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய போட்டோம்னா அது மட்டும் தான் துண்டா தெரியிற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு தேவையானதை நல்லா வெட்டி வச்சுட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு பார்த்தீங்கன்னா பூண்டு வெட்டி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஸோ நான் என்னென்ன வெட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், அடுத்து குடமிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சோண்டு பூண்டை போட்டுக்கோங்க. போட்டு அதை வறுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா அப்படியேவும் இது பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவு ரொம்பவும் வேகாமல் கொஞ்சம் லைட்டாக மிதமான சூடில் வந்து வேகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. பாருங்கள் நான் நல்லா வறுத்து அப்படியேவும் இது பண்ணிகிட்டே இருந்தேன், வதக்கிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குடமிளகாயை போட்டுக்கோங்க. போட்டு அதுவும் நல்லா ரொம்ப இதாக இல்லாமல் லைட்டாக மட்டும் ஆகிற அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியேவும் லைட்டாக அப்படியேவும் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை பண்ணி முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சாஸ் தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ சோயா சாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். ஸோ வழக்கம் போல் தான் எங்கள் வீட்டில் இதுதான் இருக்குது. அதை தான் நான் ஊற்ற போகிறேன். ஸோ எல்லாமே ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோயா சாஸ் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. ஸோ ஊற்றிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்றது தான் நமக்கு வேலை. ஸோ அதை நல்லா கிண்டி விட்டுக்கிடணும். ஸோ நல்லா ஒரு மாதிரி இருக்கும். நல்லா அது கிண்டும் போதே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஜாலியாகவே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு இதில் எடுத்து அப்படியே தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த வச்சுருந்தோம்ல நம்ம மசாலா அதில் ஊற்றிடுங்க. ஸோ ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஜெல்லி ஃபார்முக்கு வர மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம போடும்போது நம்ம மசாலாலாம் சூப்பராக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக சுகர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பீஸு, அதை ஃபுல்லும் எடுத்து அப்படியே அந்த இதில் போட்டுருங்கங்க. போட்டுட்டு அதை நல்லா திருப்பி விடணும். ஸோ அந்த மசாலாலாம் ஏன்னா நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா அதை லைட்டாக ஒரு மாதிரி பிச்சிட்டு போடுங்க. ஏன்னா அதுக்குள்ளேயும் மசாலா போகிற மாதிரி இருக்கணும். நான் அப்படி தான் போட்டிருந்தேன். ஸோ அது போட்டுட்டு அதை பார்த்திங்கன்னா நல்லா பிரட்டி எடுத்துட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபைனலாக செஞ்சு முடிச்சுட்டு அதோட ரெசிபிக்கு தேவையான தம்ப்நெயில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் மம்மிட்டையும் கொடுத்தேன். எங்கள் மம்மியும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த டே இப்படி தாங்க ஜாலியாக ஃபன்னாக செம்மையாக போச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. அப்போ தான் வேறு லெவலில் இருக்கும் ஃபீலு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.